டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று முயன்று பாருங்கள் என்ற தலைப்பிலே நான் படித்ததில் பிடித்த ஒரு சிறு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். பரம்பு மலை என்ற ஒரு பிரதேசத்தை ஒரு குறுநில மன்னன் ஒருவர் ஆட்சி செய்து கொண்டு வாரார். அவர் மிகவும் நேர்மையானவர். தன்னுடைய அந்த பிரதேசத்தை, தன்னுடைய பகுதிக்கு உட்பட்ட பிரதேசத்தை மிகவும் சிறந்த முறையிலே நிர்வகித்து வந்து எல்லோருடைய அன்பையும் பெற்ற ஒரு அரசனாக இருக்கின்றார். இந்த அரசனுக்கு 2 பஞ்சவர்ண கிளியை ஒருவர் பரிசாக கொடுக்கின்றார். ஆக இவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கு இருக்கின்ற பயிற்றுவிப்பாளர்களை கொண்டு அந்த 2 பஞ்சவர்ண கிளிகளுக்கும் பயிற்சி அளிக்கின்றார், பேசுவதற்கும் பழகுவதற்கும். ஒரு கிளி மிக விரைவிலே பேசியும் அவற்றை சரியான முறையில் பறந்தும் தன்னுடைய மிகவும் சுறுசுறுப்பான முறையிலே செயற்படுகின்றது. இன்னொரு கிளியோ அந்த மரக்கிளையில் இருந்து அசையாமல் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றதை ஒழிய அது பறக்கவோ பேசவோ இல்லை. ஆகவே இதனை பார்த்த இந்த அரசன் என்ன செய்கின்றார் என்றால், அந்த நாட்டிலே இருக்கின்ற அறிஞர்களை, கற்றவர்களை கொண்டு வந்து அந்த கிளிக்கு பயிற்சிகளை கொடுக்கின்றார். எவ்வளவோ காசை செலவழித்து பயிற்சிகளை வழங்கிய போதும் அந்த கிளியினால் பறக்க முடியவில்லை. ஆகவே இந்த வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்ற போது அந்த கிராமத்து வாசி ஒருவர் கேட்கின்றார், இந்த கிளியை பறப்பதற்கு நான் உதவி செய்யலாமா என்று. ஆகவே அந்த அரசன் சொல்கின்றார், நல்லது, நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்த பொழுது, இந்த அரசன் வந்து பார்த்த பொழுது அந்த சோலையை சுத்தி சுத்தி அந்த கிளி பறப்பதை பார்த்து சந்தோஷம் அடைந்தார். ஆகவே அந்த கிராமவாசியை கூப்பிட்டு கேட்கின்றார், இந்த கற்றறிந்த பெரியவர்களால், பெரிய ஞானிகளால் கூட முடியாத இந்த காரியத்தை நீங்கள் எவ்வாறு செய்தீர்கள் என்று சொல்லி கேட்கின்றார். அதற்கு அவர் சொல்கின்றார், இது ஒரு பெரிய விடயம் அல்ல, என்னுடைய அனுபவம் தான் இதை செய்ய வைத்தது என்று போட்டு சொல்கின்றார். நான் அந்த கிளி இருந்த மரக்கிளியை தரித்தேன். அதற்கு தனக்கு இனி தன் உயிர் தப்புறதற்கு வேறு வழி இல்லை. ஆகவே நான் பறந்துதான் ஆக வேண்டும் ஒரு நிலை வந்த பொழுது அது தன்னம்பிக்கையுடன் பறக்க தொடங்கியது. ஆகவே அது சுற்றி சுற்றி பறந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்ததும் அது பறக்க தொடங்கியது என்று சொல்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, அவ்வாறு தான் நாங்களும் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் சோம்பொறிகளாக எங்களால் இவ்வளவுதான் முடியும், இந்த எல்லையை தாண்ட முடியாது என்று சில வேளைகளில் நாங்கள் இந்த பஞ்சவர்ண கிளிகளில் ஒரு கிளியை போல் நாங்கள் அமைதியாக இருந்து விடுகின்றோம். என்னால் மேல முடியாது, என்னுடைய பகுதிக்கு இவ்வளவுதான் என்னால் செய்ய முடியும் என்று அவ்வாறு நாங்களே எங்களுக்குள் ஒரு தப்பு கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். அந்த ஆபத்து வந்த பொழுது அந்த கிளி எவ்வாறு பறந்ததோ அதே போல வாழ்விலே எங்களுக்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் விடாமுயற்சியை செய்வதன் மூலமாக அடைய முடியும் என்று கூறி இந்த இனிமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.